வெல்கம் பேக் டு வடகை 360 சேனல். இன்றைக்கி நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட மெசேஜ்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதிலே பல பேர் பார்க்காமல் அப்படியே டெலீட் செய்வது வழக்கம். ஆனால் நான் பார்த்து வியந்த நிகழ்வுகளை ஒரு கோர்வையாக எடுத்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1965 தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கேட்ச் டன் டேபிள் 1965 எடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. இதனை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கோலி குண்டு, பெட்ரமாஸ் லைட், பேனா, அப்புறம் சைக்கிளுக்கு எண்ணெய் ஊற்றக்கூடிய அந்த நிகழ்வு, டெலிஃபோன், அப்புறம் டான்டனா, இது பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்னுடைய பழைய நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டு தான் இருக்கின்றன. இது நீங்கள் 90s 80ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி குடின்னு சொல்கிறோம். கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலாக உயிர்களை பறிக்கொண்ட இந்த குடியை பற்றி கண்ணதாசன் அவர்கள் அன்றைய ஒரு கவிதை எழுதியிருக்கார்கள். தண்ணீரை குடிக்கிறோம், பாலை குடிக்கிறோம், ஆனால் அது உயிரை குடிப்பது கிடையாது. ஆனால் குடி மட்டும்தான் உயிரை குடிக்கும். அதனால தான் அதை குடி என்று சொல்கின்றோம். இது கண்ணதாசன் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கின்றது. 1910 கபாலீஸ்வரர் கோவிலோட அவுட்டர் வியூ தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிகழ்வு. இன்றைக்கி எப்படி இருக்கும் கபாலீஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக, ஒரு கம்பீரமாக, மிக ஒரு டெவலப்பான ஒரு ஏரியாவாக காட்சியளிக்கக்கூடிய நிகழ்வில் 1910 பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோவிலோட நிகழ்வு, அதோட தோற்றம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ராமர் இருக்காரா, அனுமார் ராமர் கட்டினாரா அப்படின்னு ஏகப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய அசை போட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உண்மையான ராமர் பாலம் இருக்கு என்று ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு தொலைநோக்கி பார்வையில் உட்கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இலங்கையையும் தமிழ்நாட்டையும் வால் போன்று இணைக்கக்கூடிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகின்றது. இது ஆங்கிலேயர்கள் காலத்தில் போடப்பட்ட ரயில்வே ட்ராக். அம்பேத்கரை எந்த ஒரு நிகழ்வுலையும் நாம் தட்டி கழிக்க முடியாது. ஏனென்றால் பிச்சை கேட்பவனை கேவலமாக நினைக்கக்கூடிய இந்த 2024 தச்சனை என்ற முறையில் பிச்சை கேட்கும் பார்ப்பனர்களை நாம் எவ்வாறு நினைக்கின்றோம் என்றுதான் அன்றைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்து கொண்டு சென்ற ஒரு நிகழ்வு தான் இந்த உன்னதமான படைப்பு. 1940, 1950, 60 இடைப்பட்ட காலங்களில் அண்ணன் புரட்சி கலைஞன், மக்கள் தலைவன் விஜயகாந்த் அவர்கள் எடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. இந்த ஃபோட்டோவில் எங்கே இருக்கிறான்னு தேடி பார்த்தேன் என்றால் சென்ட்ரலில் கட்டமுட்ட சட்டையில் போட்டு நிற்கிறார் பார்த்தீங்களா, பெற்ற அவர் தான் விஜயகாந்த் அவர்கள். இந்த படைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்.